பிரியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் ஆட போகிற மேட்சை பற்றி நம்ம வந்து பேசிடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து 3 வெற்றி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு 2 வெற்றி. ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு. லாட்ரி டிக்கெட் மாதிரி. அதே போல் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா வந்து சாம்பியன்ஷிப் பல முறை ஜெயிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ரொம்பவே அடி வாங்குறாங்க. பர்டிகுலராக வந்து 240 ரன்ஸ் மேலேயே அடித்தா கூட வந்து வெற்றிக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ஐபிஎல் கேம்பெயினில். பட் அதுக்கு மேலே வந்து நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஐபிஎல் இந்த ஒரு வரலாறில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2008லேருந்து இது வரைக்கும் 2 வென்யூல வந்து மொத்தமா 40 மேட்ச் ஆடுனாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 19 மேட்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்க. 21 மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மும்பை இந்தியன்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் ஐபிஎல் வரலாறு பார்த்தீங்கன்னா. அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அதே போல் சிஎஸ்கே வந்து கேர்ஃபுல்லாக ஆடணும். இந்த சீசன் வந்து அவங்களுக்கு வந்து நினைக்கிற மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா கூட வந்து சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணி ஒரு எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வந்து நல்லபடியாக சிறப்பாக ஆடி சிஎஸ்கேயோட ஹையஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா 2 வென்யூல பார்க்கும்போது 218 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கோர் ஆன் போர்ட். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட் விக்கெட் கொடுக்கறனால 218 வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருப்போம். 240 மேலேயே அடித்த ஸ்கோரை கூட சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க செகண்ட் பேட்டிங் டீம். ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது பேட்டிங் செகண்ட் ஆடுற டீமுக்கு. அதே போல் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட எல்லா வென்யூவில் வந்து 219 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டாக பார்க்கும்போது 70 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸோட அகேன்ஸ்டாக பார்க்கும்போது 104 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஈவன் ஸ்டீவன் கான்டெஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வந்து ட்ராக் ரெக்கார்டை பார்த்துடலாம். இது வரைக்கும் 10 மேட்ச் ஆடினாங்க. அதே போல் வந்து 10 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. 6 மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. நீங்கள் கடைசி 2 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஜெயிச்சாங்க. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணது தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல சேஸ் பண்ணி ஜெயிச்ச டீம் தான். இந்த 4 மேட்சஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 4 மேட்சஸ்ல வந்து 2 மேட்சஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணி ஜெயிச்ச மேட்சஸ் தான். ஸோ சேசிங் இன் த சென்ஸ் வந்து ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கூட இதுவரைக்கும் வந்து மொத்தமா 4 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சென்னையில வந்து மும்பை அகெயின்ஸ்டா ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 4 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. 2 மேட்சஸ் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ சரிசமமா இருக்கு. பட் நான் சொன்ன மாரி வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல அகெயின்ஸ்ட் மும்பை ஆடும்போது ஜெயிச்சாங்க. அது ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. 2026 சீசன் எப்படி போயிருக்கு நம்ம பார்த்துடலாம். 2 டீமுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம ஹோம் டீம் எப்படி ஆடிருக்கு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் வந்து ஜெயிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஒரு ஸ்கோர் அடித்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி நல்லபடியாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஹையஸ்ட் ரன்ஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 212 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட் இழப்பில். அகெயின்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டீம் தான். பட் அகெயின்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அந்த ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த பக்கம் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட பார்க்கும்போது வந்து இது வரைக்கும் வந்து 8 மேட்சஸ்ல வந்து 2 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துட வேண்டியது தான். 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து 8 மேட்சஸ் இது வரைக்கும் இந்த சீசன் ஆடினதுல 4 மேட்சஸ் வந்து 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா
8 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் வந்து 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200+ ரன்ஸ் அதிகமா அடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, பேட்டிங் நம்ம வந்து அதிகபட்சத்தில நம்ம கொலாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பர்ட்டிகுலரா வந்து கிளிக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரேயோட காம்பினேஷன் நல்லபடியா போச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதுக்கு பிறகு வந்து ஆயுஷ் மாத்ரேயோட இன்ஜுரி ஆன பிறகு, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பேக் ஃபுட்ல வச்ச மாரி தான் இருக்கு அடி. பட் அதுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பேக் குடுப்பாங்கன்னு நம்ம கண்டிப்பா பாத்துற வேண்டியது தான். ஸோ அது அனலைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னால வந்து இந்த பக்கம் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர பாத்துரலாம் இந்த சீசன்ல. 243 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட் இழப்புல. இது வந்து எஸ்ஆர்எச் கூட. எஸ்ஆர்எச் வந்து சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் பர்ட்டிகுலரா பேட்டிங்ல பார்க்கும்போது, இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, பவுலிங் வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. பட் வந்து இந்த ஸ்கோர கூட எஸ்ஆர்எச் சேஸ் பண்ணி வந்து ஜெயிச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 243 ரன்ஸ் அடிச்சா கூட வந்து இந்த காலகட்டத்தில வந்து அத சேஸ் பண்ணி அழகா ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க ஒரு 200 ரன்ஸ் அடிச்சா பத்துமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து 200 ரன்ஸ் வந்து ஒரு சாதாரணமா போயிடுச்சு. ஒரு பர்ட்டிகுலர் பேட்டிங் பாரடைஸ்ல. பட் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேள பர்ட்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 ரன்ஸ் அடிச்சா கூட, செகண்ட் பேட்டிங் பண்றவங்க நல்ல ஒரு பிளான்ஸ் போட்டு அதாவது பர்ட்டிகுலரா பவர் பிளேல வந்து ஒரு 70 ஆட் ரன்ஸ் அந்த மாரி அடிச்சு விக்கெட் லாஸ் பண்ணாம, அதேபோல வந்து மிடில் ஓவர்ஸ்ல அழகா ஆடி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு 10க்கு மேல ரன் ரேட் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா கூட வந்து ஒரு டோட்டல் 200 ரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு டோட்டல ஈஸியா சேஸ் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பவுலிங் டீம் எப்படி அட்டாக் பண்றாங்க. அண்டர் லைட்ஸ் பர்ட்டிகுலரா செகண்ட் பவுலிங் போடுற டீம். அவங்க நல்லா சிறப்பா போட்டாங்கன்னா, கண்டிப்பா பவுலிங் டீமுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதேபோல இந்த பக்கம் பேட்டிங் டீம் கூட பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஃபேஸ் பை ஃபேஸா வந்து ஒரு பிளான் பண்ணி அழகா ஆடுறாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாரி வந்து 200 ரன்ஸ் கூட இப்ப பத்தாது. பர்ட்டிகுலரா அகைன்ஸ்ட் மும்பை இருக்கும்போது வந்து ஏன்னா மும்பை வந்து சேசிங்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். எஸ் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 50% வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சாங்க. இன்னொரு மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி ஸ்கோர வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் எப்படி பார்த்தாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ அந்த மாரி டீமுக்கு வந்து நீ ஒரு டோட்டல் செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 230+ அந்த மாரி ஒரு ஸ்கோர் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல அழகா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். பர்ட்டிகுலரா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு அ ஒரு சின்ன ஒரு செட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல பவர் பிளேல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சரியான பவுலர்ஸ் கிடைக்கல. கலீல் அஹ்மத் இருக்கும்போது அவர் கன்டெயின் பண்ணாரோட விக்கெட்ஸ் எடுத்தாரான்னு கேட்கும்போது அந்த அளவுக்கு எடுக்கல. பட் அகில் ஹுசைன் கொண்டு வந்திருக்காங்க. அவர் கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒன் ஆஃப் தி மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் தான் வந்து சிறப்பான ஒரு ஸ்பின் காம்பினேஷன் நம்ம பார்த்திருந்தோம். அந்த மாரி ஒரு அட்டாக்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பவர் பிளேலயே வந்து ஒரு 3, 4 விக்கெட்ஸ் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் எடுத்து, அதுக்கப்புறமா சேசிங் பண்ணும்போது பவர் பிளேல விக்கெட் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேள வந்து சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் 200 ரன்ஸ் அடிக்க தான் பார்ப்பாங்க. பட் அதுக்கு பிறகு வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து பவர் பிளேல சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸா இருக்க போது. ருத்துராஜ் கைக்வாட் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. 73 ரன்ஸ் அடிச்சாரு. நாட் அவுட்டா வேற நின்னுருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஃபார்ம தொடர்ந்து கன்டின்யூ பண்ற மாரி தான் இருக்கும். போன மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடுனாரு. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி ஆகணும். ஒரு வழி இல்ல. சஞ்சு சாம்சன் மேல ரிலை பண்றாங்க. அதேபோல இந்த பக்கம் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டெவால் ப்ரூயிஸ் மேல, சர்ஃபராஸ் கான் மேல ரிலை பண்றாங்க. நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு பவர் பிளே அந்த கட்டத்துல ருத்துராஜ் கைக்வாட் விக்கெட்ட வந்து லாஸ் பண்ணாம, அதேபோல சஞ்சு சாம்சன் விக்கெட் லாஸ் பண்ணாம ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி, அழகா வந்து பவர் பிளே ஆடுனாங்கன்னா, சிஎஸ்கேக்கு மேட்ச் கண்டிப்பா வெற்றிக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்துடலாம். யார் இன்ஃபார்ம் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். குவின்டன் டி காக் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 112 நாட் அவுட் வேற ஆடி ஒரு மேட்ச் வந்து சிறப்பா பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஓப்பனரா வந்து ஆடி குடுத்திருக்காரு. பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மேட்சஸ் சரியா ஆடலன்ட்டு உடனே டிராப் பண்ட்டாங்க மும்பை இந்தியன்ஸ்.
ஸோ இந்த உடனே வந்து ட்ராப் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது நம்ம கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து பல மடங்கு பெட்டர். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு பேட் ஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பேக் குடுத்தாங்க. அவர் குடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி வரத்துக்கு வந்து அவரு தான் வந்து பாதைய காட்டுனாரு. பட் இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது வந்து மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு பொறுமை இல்லாம தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து பேட்டர்ஸ் கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்குறாங்க ரன்ஸ். இல்லன்னா வந்து உடனே டிராப் பண்றாங்க. ரியான் ரிக்கில்டன் கூட வந்து போன மேட்ச்ல சிறப்பான ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்சுரி, ஒரு ஹாஃப் செஞ்சுரியோட அடிச்சிருக்காரு. 123 நாட் அவுட்ல வேற இருந்தாரு. அவருக்கும் அதே கதி தான் இருந்துச்சு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மேட்ச்லயே அவருக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 மேட்ச் ஆடுனாரு. 6 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுனாரு. அதுக்கு பிறகு 2 மேட்ச், 3 மேட்ச் சரியா ஆடலனான உடனே வந்து அவர டிராப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கம்பேக் மேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் ஆடுனாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பிரஷர் இருக்கு பேட்டர்ஸ். இது வந்து சிஎஸ்கே சாதகமா எடுத்துக்கிட்டு நல்ல பவுலிங் போட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இது ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து அவங்க பேட்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பிரஷர்ல தான் இருக்காங்க. பர்ட்டிகுலரா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ ஓனர்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு கிரவுண்ட்லயே வந்து பிளேயர்ஸ கத்தின்னு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிரஷர் இருக்கு அவங்களுக்கு. சிஎஸ்கே இது ஒரு கொஞ்சம் அந்த ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு மேட்ச்சுக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நம்ம வந்து முந்தின சீசன்ல நம்ம பார்த்துருப்போம். வில் ஜாக்ஸ் வந்து விராட் கோலி கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஓப்பனிங்க்கு வந்து ஆடி குடுத்துருக்காரு ஆர்சிபிக்குலாம். அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்த பக்கம் நம்ம மும்பைக்கு கொண்டு வந்தாருன்னா, வில் ஜாக்ஸ் மும்பைக்கு வந்து ஒரு பிரஷர் கம்மியான மாரி இருக்கும். ஏன்னா வந்து பேட்டிங்ல வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. பர்ட்டிகுலர் ரோஹித் சர்மா ஆடலன்னா வந்து ஓப்பனிங் யாரு அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்க? அந்த சுமத்த யாரு வந்து கொண்டு போவாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு பிரஷர் இருக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து பெரும்பாலும் ஒரு ஃப்ளோட்டரா தான் வந்து யூஸ் பண்றாங்க. பட் ஒரு ப்ராப்பர் பேட்டரா பயன்படுத்துனாங்கன்னா, வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து நம்ம நெறையவே ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பர்ட்டிகுலரா வந்து போன மேட்ச் 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. திலக் வர்மா 101 நாட் அவுட் வரை அடிச்சிருக்காரு. அவரு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் காட்டல. பர்ட்டிகுலர் T20 வேர்ல்ட் கப் பிறகு. அதுக்கப்புறமா அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு. பேட் அண்ட் பால் கனெக்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த டேஞ்சர் பேட்டர்ஸ் அ மும்பை இண்டியன்ஸ்க்கு. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பார்த்து ஆடுற மாரி தான் இருக்கும். ஏன்னா வந்து பர்ட்டிகுலரா வந்து 2, 3 விக்கெட்ஸ் நான் சொன்ன மாரி பவர் பிளேல எடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறமா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அந்த மாரி பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்துப்பாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ இவங்கள அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்க தான் பார்க்கணும். இந்த பக்கம் வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். இவரு வந்து ஒரு அண்டர் டாக் சொல்லிக்கலாம் மும்பை இண்டியன்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. பட் வந்து கரெக்ட்டான ரோல் கிடைக்கல அவருக்கு. அந்த கிடைச்ச ரோல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா ஒரு 71 ரன்ஸ் நாட் அவுட்ல நின்னுட்டு வந்து மும்பை இண்டியன்ஸ்க்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஸோ அவரு கான்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர் மட்டுமே கிடையாம, பா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அழகா வந்து ஒரு ஸ்கோர் கொண்டு வந்தார் மும்பை இண்டியன்ஸ்க்கு. தேவையான ரன்ஸ் பர்ட்டிகுலரா. ஸோ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பெரிய ஆபத்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பக்கம் நமந்தர் ஒரு இன்ஃபார்ம் பிளேயர். இந்த சீசன்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸ் ஆடுனாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 50 வச்சிருக்காரு. ஒரு நல்ல பேட்டர். வருங்காலம் வந்து நம்ம நெறையவே எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து பேட்டிங் கிட்ட இருந்து. இங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்டர்ஸ் பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் நான் வந்து கண்டிப்பா அவரோட பேர் இதுல வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பெரும்பாலும் நம்ம நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மிஸ்டர் 360 டிகிரீஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து கூப்பிடுவோம். பட் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பார்க்கல. ஃபயர் ஒர்க்ஸ் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, டீம் இந்தியாக்கு கேப்டன் ஆன பிறகு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ்ல அவர் ஆடின இன்னிங்ஸ் பெரிய அளவுக்கு பார்க்கல. மேபி வந்து 51 அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல. பட் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அவரோட நேச்சுரல் ஃபார்ம் பார்க்குறோம்னா, கண்டிப்பா கிடையாது. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லிக்கலாம். ஹர்திக் பாண்டியா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைலன்ட்டா தான் இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. மேபி கேப்டன்சி பிரஷரும் இருக்க தான் செய்யுது. 8 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சா வந்து கண்டிப்பா அந்த பிரஷர் இருக்க தான் செய்யும். அந்த பிரஷர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே தெரியுது. ஸோ மேபி ஒரு நல்ல கம்பேக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி கட்டாயமா பேசியே ஆகணும். 8 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். மக்கள் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கெல்லாம். ஏன்னா வந்து ஒரு சிறப்பா பவுலிங் போட்டு, இந்த ஒரு பர்ப்பிள் கேப்‌க்கு கண்டெண்டரா இருப்பார். பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. நெறைய பேட்டர்ஸ் டீகோட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நெறைய இன்டர்நேஷனல் மேட்சஸும் ஆடியிருக்காரு. ஐபிஎல்ல வந்து ஃப்ளாட் விக்கெட் குடுக்கும்போது, பேட்டர்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பர்ட்டிகுலரா வந்து வைபவ் சூரியவன்ஷி
முதல் பந்திலே ஒரு 6 அடிச்சிருக்காரு. அந்த மாரி இருக்கும்போது, கண்டிப்பா வந்து பூம்ராவோட கான்ஃபிடன்ஸ் அடி வாங்குது. ஃப்ளாட் விக்கெட்ஸ்னால. அதேபோல இந்த மாரி பேட்டர்ஸ் வந்து முதல் பந்திலேயே 6 அடிக்கும்போது, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அ பவுலர்ஸ்க்கு வந்து எதுவுமே கிடையாது இங்க பிட்ச்ல. பேட்டர்ஸ்க்கு தான் வந்து அதிகபட்சத்துல இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா ஒன் ஆஃப் தி ஃப்ளாப்பஸ்ட் பிளேயர்ஸ் சொல்லிக்கலாம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். ட்ரெண்ட் போல்ட் கூட எடுத்திருக்காங்க. நம்ம பெரும்பாலும் வந்து ட்ரெண்ட் போல்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குலாம் ஆடும்போது ஒரு சிறப்பான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஆடியிருந்தார். பட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு எதுவும் கிளிக் ஆகல அவருக்கு. 2 விக்கெட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து நம்ம ஒருவேளை அவர் வாய்ப்ப குடுத்தாங்கன்னா, சிஎஸ்கேவோட பிட்ச்ல அதாவது எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பர்ட்டிகுலரா ஃபர்ஸ்ட்டு 6 ஓவர்ஸ் பவர் பிளேல நல்லா பயன்படுத்துனாங்கன்னா, அப்ப வெற்றிக்கு அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எடுத்ததுக்கு பயன் உண்டு. இல்லன்னா வந்து அந்த பயன அந்த ஒரு யூஸே இல்லாம தான் இருக்கு. நெறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு காரணம் கேட்டீங்கன்னா, கரெக்ட்டான ரோல் குடுக்கல. கரெக்ட்டா யூஸ் பண்ணல கேப்டன்ஸ். ஸோ அது ருத்துராஜ் கைக்வாட் கூட பலமுறை வந்து இந்த மாரி அ டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த முறை ஹர்திக் பாண்டியா நல்லா பயன்படுத்துவார்ன்னு நெனைக்கிறேன் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ட. தீபக் சாஹர் இவர் வந்து சென்னை பிட்ச்ல பலமுறை ஆடியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சரி, அகெயின்ஸ்ட் மிச்ச டீம்ஸ் கூட வந்து ஆடியிருந்தாரு. ஸோ தீபக் சாஹருக்கு இந்த பிட்ச்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். இந்த அளவுக்கு வந்து இந்த சீசன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அவர்கிட்ட இருந்து. அவர வந்து ஒன் ஆஃப் தி ஃப்ளாப்பஸ்ட் பிளேயர்ஸ்ல நான் கணக்குல போடுவேன். பட் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 2, 3 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு கேப்பபிள் பவுலர் தான். பட் வந்து நியூ பால்ல தான் வந்து ஓரளவுக்கு போடுவார். பட் டெத் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த அந்த அளவுக்கு சக்சஸ் கிடையாது இப்போதைக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி கன்சர்ன் மிச்சல் சாண்டனர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கேஷவ் மகாராஜா கொண்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி குட் நியூஸஸ் இங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஸ்பின்னர் அஸ்வினி குமார் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்லயே. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலரா இருந்துகிட்டு நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறன்னா, பர்ட்டிகுலரா இந்தியன் பவுலரா இருந்தாருன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரெண்ட் போல்ட் பெர்ஃபார்ம் பண்ணனா கூட அஸ்வினி குமார் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்றனால வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு எட்ஜ் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் இந்தியன் பவுலர எடுத்தா கண்டிப்பா வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா, இன்னொரு இந்தியன் பவுலர் இல்லன்னா ஒரு நல்ல பெட்டரான ஃபாரின் பிளேயர எடுத்து டீம்ல போடுறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கசன்ஃபர் அ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பிளேயர். ஒரு ஸ்பின் பவுலர். அ சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இந்த சீசன்ல. அஸ்வினி குமாருக்கு காம்ப்ளிமெண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து அகில் ஹுசேன், நூர் அஹ்மத் எப்படி ஒரு காம்பினேஷன் போதும் ஸ்பின் அட்டாக்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த காம்பினேஷன் அதாவது வந்து அஸ்வினி குமாரோட ஒரு மீடியம் பேஸ் பவுலிங், அதேபோல வந்து அல்லாஹ் கசம்ஃபரோட ஒரு ஸ்பின். இவங்க தான் வந்து தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்து மும்பை இந்தியன்ஸோட மானத்த வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அ அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட்லாம் வந்து அடி வாங்குறாங்கன்னா, கண்டிப்பா வந்து யாராவது அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். இவங்க தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஷார்துல் தாக்கூர் கூட ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இந்த சீசன்ல. 6 விக்கெட் எடுத்திருக்காரு 7 மேட்சஸ்ல. ஸோ அவரும் வந்து ஒரு சிஎஸ்கே பிளேயரா இருந்தாரு இதுக்கு முன்னால. அவருக்கும் இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அவரு கூட வந்து ஒரு லீத்தலான பவுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஒரு மேட்ச்ல. சிஎஸ்கே டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீசன்ல 304 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 115 ரன்ஸ் நாட் அவுட்ல வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. ஆவரேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஆவரேஜ் தான். 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர். அ டீம் ட்ரான்ஸ்ஃபர்ல எடுத்திருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ரேட் வந்து சரிசமமா இருக்கு. சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். சிஎஸ்கே ரொம்பவே டிபெண்ட் பண்றாங்க சஞ்சு சாம்சன் மேல. அவர் பவர் பிளேல பர்ட்டிகுலரா வந்து நல்லா அடிச்சாருன்னா, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா கொண்டு போனாருன்னா வந்து சிஎஸ்கே வந்து நல்லா ஆடுறாங்க. ஸோ சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸா இருக்கப்போது, இன்னைக்கு ஆடுற மேட்ச்ல. ஏன்னா, அவரு நல்லா ஆடுனாருன்னா, கண்டிப்பா வந்து அந்த ஒரு இம்பாக்ட் வந்து மொத்தமாவே தெரியுது. ஏன்னா, அடுத்து வர சர்ஃப்ராஸ் கானா இருந்தாலும் சரி, டெவால் ப்ரூவிஸா இருந்தாலும் சரி, அந்த ஒரு அவரு விட்ட ஒரு விஷயத்த இல்லன்னா வந்து அவர் ஆடின்ட்டு இருக்கிற அந்த ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்ப வந்து கொண்டு போறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் அவர் மேல ரொம்ப ரிலை பண்றது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். ஏன்னா, ஆயுஷ் மாத்திரை கூட கிடையாதனால வந்து ஒரு பெரிய செட்பேக். ருத்துராஜ் கைக்வாட் நான் சொன்ன மாரி ஒரு 73 அடிச்சிருக்காரு. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்தாலும் கூட, அந்த அளவுக்கு வந்து இது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல இன்னிங்ஸ். பட் அந்த ஃபார்ம் அந்த கன்டின்யூ பண்ணாருன்னா கண்டிப்பா நல்லாருக்கும். ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் அட்டாக் பண்ணும்போது இவரோட விக்கெட் வந்து லாஸ் ஆகுது. பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா வந்து ஆயுஷ் மாத்திரை இருக்கறனால பரவால்ல. ஏதோ வந்து அ அவங்க ஒரு நல்ல செட் பேக் பண்ணிட்டாங்க.
ரிட்டர்ன் நல்லா ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. பட் வந்து ஆயுஷ் மாத்திரை இல்லாதனால வந்து அந்த பொறுப்பு வந்து டபுள் மடங்கு இருக்கு ருத்துராஜ் கைக்வாடுக்கு. ஸோ அவரு நல்லபடியா ஆடணும். இந்த சீசன் பெரிய அளவுக்கு அவருக்கு எதுவும் கிடையாது. எக்செப்ட் அந்த ஒரு 73 ரன்ஸ் அடிச்சதுல. பட் ஓவரால் பார்க்கும்போது நெறையவே வந்து அவருக்கு அந்த பிரஷரும் இருக்கு. இந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் கூட வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. 161 ரன் அடிச்சிருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 50 இருக்கு. அவர் வந்து ஒன் டவுன் பேட்டரா இறக்குறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல பர்ட்டிகுலரா 2 டவுன், 3 டவுன் பேட்டரா இறக்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவரோட ரோல் என்னது? அதாவது இப்ப ஆயுஷ் மாத்திரை கிடையாது. அந்த ரோல் அவர் ஃபுல்ஃபில் பண்ண போறாரா? அது நம்ம வந்து கட்டாயமா பாத்துற வேண்டியது தான். ஆயுஷ் மாத்திரை ரோல் கண்டிப்பா சர்ஃப்ராஸ் கான் ஃபில் பண்றதுக்கு வந்து அவருக்கு அது தகுந்த பிளேயர் தான். ஏன்னா வந்து இதுவரைக்கும் நம்மளோட இன்னிங்ஸ் ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் பார்த்திருந்தோம். அதேபோல வந்து ஒரு குயிக்கான இன்னிங்ஸ் நம்ம வந்து சில ஷாட்ஸ் சீக்கி ஷாட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து பெரும்பாலும் வந்து அவரோட டெத் ஓவர் அந்த மாரி டைம்ல தான் வந்து ஆடுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு ஷாட்ஸ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 50 ரன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ். ஸோ அந்த இன்னிங்ஸ மறுபடியும் இவரு கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த டாப் ஆர்டர் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் குடுத்தாங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து சர்ஃப்ராஸ் கான் எடுத்துன்னு போறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அதாவது ஃப்ளாப்டு பிளேயர்ஸ் பார்க்கும்போது டெவால் ப்ரூஸ் கண்டிப்பா அவரோட பேர் தான் ஞாபகம் வருது. 64 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 5 மேட்ச்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 53. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதுவும் அடிக்கல. ஆம் ஏபி டிவிலியர்ஸ் பிறகு டெவால் ப்ரூஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு வேர்ல்ட் கிரிக்கெட்லன்றாங்க. ஆனா வந்து அவர் அந்த இன்னிங்ஸ வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் காட்டலன்னா வந்து டீமுக்கு சரியான அடியா இருக்கு. ஏன்னா வந்து பர்ட்டிகுலரா இவர வந்து டீம்ல எடுத்தாங்க போன வருஷம். எடுக்கப்பயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு அ கோலோட தான் எடுத்திருக்காங்க. இந்த வருஷமோட ஒரு ஆம்பிஷன் அதாவது வந்து இந்த குறிக்கோளோட தான் இந்த மாரி நாங்க ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம தான் வந்து பிக் பண்ணாங்க. பட் அந்த பிக் பண்ணிட்ட பிறகு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னா வந்து மிடில் ஆர்டரே வந்து பெரிய அடியா இருக்கு அவங்களுக்கு. ஸோ டெவால் ப்ரூயிஸ் வந்து ஃபீல் பெட்டர். அவர் நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டாருன்னா, இன்னைக்கு ஆடுற மேட்ச்ல கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிதம் செட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கார்த்திக் சர்மா கண்டிப்பா ஒரு ஃப்ளாப் பிளேயர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எதுவும் ஸ்கோர் அடிக்கல அவரு. 18, 15 இந்த மாரி தான் ஏதோ ஒண்ணு அடிச்சுக்கிட்டு எப்படியோ வந்து புஷ் பண்ணின்னு வந்தாரு இன்னிங்ஸ. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 58 ரன்ஸ் 5 இன்னிங்ஸ்ல. இவருக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் குடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா குடுக்கவே கூடாது. இவர பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்து உர்வில் பட்டேல வந்து விக்கெட் கீப்பிங் அனுப்பலாம். ஆக மொத்தத்துல வந்து உர்வில் பட்டேல் போன மேட்ச்ல எடுத்திருக்காங்க. எடுத்தது வந்து கன்டின்யூ பண்ணி ஏன்னா ஒரு இன்னிங்ஸ்ல வச்சு நீங்க எதுவும் சொல்ல முடியாது. பிளேயரோட ஃபார்ம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அவர வந்து கன்டின்யூ பண்ணி இந்த பக்கம் வந்து கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு ராமகிருஷ்ணா கோஷை எடுத்தா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவம் தூபே 2 கேட்சஸ் டிராப் பண்ணாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்ஸியான பேட்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீசன்ல. ஆம் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பெரிய அளவுக்கு கிடையாது. ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஒரு எக்ஸலன்ட்டான ஆல்ரவுண்டர். எடுக்கும்போதே வந்து ஒரு நல்ல குறிக்கோளோட தான் எடுத்திருக்காங்க. பட் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது வந்து எப்படி அவர் கேஷுவலா எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் வந்து அவர் அந்த இன்னிங்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் இல்ல லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே தான். பெரும்பாலும் நான் சொன்ன மாரி சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கான், டெவால் ப்ரூஸ், சிவம் தூபே. இவங்க மேல தான் வந்து பேட்டிங் ரொம்பவே டிபெண்ட் பண்றாங்க. இதுல வந்து ஒருத்தர் கவுத்து விட்டா கூட மொத்தமா டீமே கொலாப்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சிவம் தூபே வந்து இந்த பக்கம் ஃபீல்டிங்கும் சொதப்பி விடுறாரு. பேட்டிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடையாது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பெரிய அடி. இவரோட பேட்டிங் ஃபெயிலியர்னால. நான் சொன்ன மாரி உர்வில் பட்டேலுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒரு மேட்ச் குடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் டிராப் பண்ணக்கூடாது. கன்டின்யூ பண்றது பெட்டர். ஏன்னா வந்து கார்த்திக் சர்மாக்கு பல வாய்ப்பு குடுத்தாச்சு. நான் வந்து இக்னோர் பண்ணல. அதாவது கார்த்திக் சர்மாவோட டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 2025, 2026 சீசன்ல. அதேபோல வந்து அவர் நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர் தான். பட் வந்து இப்போ சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மர் தேவ. அதேபோல வந்து டீம வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இன்டென்ட்டோட முன்னடிக்கு கொண்டு போணும். ஸோ உர்வில் பட்டேல் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால உர்வில் பட்டேல் கொண்டு வந்து அவர வந்து ஆட வைக்கணும். நான் சொன்ன மாரி பிரசாந்த் வீர் இவர வந்து ஒரு செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அ மும்பை இந்தியன்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க. அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பார்க்கும்போது, பிரசாந்த் வீரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கூட நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம். அவரோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஹெல்ப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கீல் ஹுசைன் இருக்காரு. கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நூர் ஆமதும் இருக்காரு.
பட் அதுக்கு மீறி வந்து இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து ஓவர்ஸும் குயிக்கா போட்டு முடிச்சிடலாம். இந்த பக்கம் விக்கெட்டும் எடுக்கலாம். ஏன்னா வந்து பால் கொஞ்சம் ஸ்லோவா போட போட என்ன ஆகும்னா, பேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு இல்லன்னா கூட வந்து பவுலர்ஸ வந்து கொஞ்சம் ட்ரிக் பண்ணலாம். போன முறை நம்ம பார்த்தோம் அகீல் ஹுசேன் கிட்டேருந்து லைட்டா அந்த டர்ன்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாரி டர்ன் பண்ணி பால வந்து அந்த ஸ்பீட வந்து வேரியேஷன்லாம் குடுத்து பவுலிங் போட்டான்னா, கண்டிப்பா வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க. பட் அகைன் இவர வந்து நல்லா யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 2 மேட்ச் ஆட வச்சிருக்காங்க. பட் அதுக்கு பிறகு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுல வந்து ஒரு மேட்ச் நல்லா பேட்டிங் ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் ஆடுனாரு. அதேபோல பவுலிங் கூட பெரிய அளவுக்கு குடுக்கல. ஸோ அவரையும் வந்து மறுபடியும் இன்னைக்கு ஆடுற மேட்ச்ல கொண்டு வந்தாங்கன்னா, எப்படி யூஸ் பண்ண போறாங்க? ஆஸ் அ பேட்டரா யூஸ் பண்ண போறாங்களா? மொத அதுல கிளியரா இருக்கணும். ஏன்னா வந்து, அங்க போயிட்டு நீங்க வந்து பவுலரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, பேட்டிங் வந்து லோவர் பேட்டரா இறக்கி விட்டீங்கன்னா, அவருனால அடிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது, பர்ட்டிகுலரா மிடில் ஓவர்ஸ்ல, டெத் ஓவர்ஸ்ல, அப்புறம் எடுத்ததே வேஸ்ட் ஆயிட போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஜஸ்ட் 3 மேட்சஸ் தான் ஜெயிச்சாங்க. அதனால வந்து கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இங்க வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு பேட்டிங் ஆடணும். சிஎஸ்கேவோட பவுலிங் பார்க்கும்போது, அன்ஷுல் கம்போஜ் வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான பவுலர் ஆயிட்டாரு. ஃப்ரண்ட் லைன் பவுலர் பர்ட்டிகுலரா கலீல் அஹ்மத் இன்ஜுரி ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்காரு. ஆ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த ஐபிஎல் 2026ல. இதுவரைக்கும் 8 மேட்ச்ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு கிளாஸியான பேஸ் பவுலர் நம்ம பார்க்குறோம் இந்த சீசன். ஒரு நல்ல பவுலர் கிடைச்சிருக்காரு. பட் அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி கட்டமா தான் இருக்கு. ரன்ஸ் சில மேட்சஸ்ல அதிகமா லீக் பண்றாரு. பட் அதுக்கு பிறகு நல்ல கம்பேக்கும் குடுக்குறாரு. அந்த ரன்ஸ் லீக்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அதே போல வந்து யாராவது ஒரு பவுலர் சப்போர்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, பர்ட்டிகுலரா குர்ஜப்ரீத் சிங்கோ, இல்லன்னா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டனோ, முகேஷ் சௌதரியோ யாராவது சப்போர்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இவுங்க சிஎஸ்கே பவுலிங் பர்ட்டிகுலரா வந்து ஸ்டார்ட்டிங் பேஸ்ல பவர் பிளேல நல்லா பயன்படுத்திக்கலாம். முகேஷ் சௌத்ரி என்ன நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிறப்பான பவுலிங் நம்ம பார்த்திருக்கோம். ஆர்ட் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நம்ம வந்து பார்த்தோம். நல்ல ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணாரு. அவே ஸ்விங் பண்ணாரு. இன் ஸ்விங்கும் பண்ணாரு. கரெக்ட்டான லென்த்லாம் போட்டிருந்தாரு. ஸோ, அவங்க அம்மா இறந்த பிறகு வந்து இப்போ கம்பேக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் ஆடல. ஸோ, இப்ப வந்து மறுபடியும் வந்து டீம் கேம்ப்க்கு வந்திருக்காரு. ஸோ, அவர் மறுபடியும் டீம்ல எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அவரோட ரோல். ஏன்னா, இந்த சீசன்ல 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் பவுலிங் 2 ஃபார் 21 ஒரு நல்ல பவுலிங் தான். ஆவரேஜ் கூட பார்த்தீங்கன்னா, 17.33 ஒரு நல்ல பவுலிங் அட்டாக். ஸோ, அவர நல்லா பயன்படுத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, குர்ஜப்ரீத் சிங்க உட்கார வச்சுட்டு, இவர எடுத்துக்கிட்டு, அதே போல வந்து சிவம் தூபே உட்கார வச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து ராமகிருஷ்ண கோஷ எடுத்தா பெட்டரா இருக்கும். ஜேமி ஓவர்டன் நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. 7 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9 விக்கெட் எடுத்தாரு. பெஸ்ட் பவுலிங் கூட 4 விக்கெட் எடுத்து 18 ரன்ஸ் குடுத்திருந்தாரு. இந்த பக்கம் வந்து அவருக்கு தகுந்த ஒரு இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அகீல் ஹுசேன். அவரு வந்து 4 மேட்ச்ல வந்து 6 விக்கெட் எடுத்தாரு. பெஸ்ட் பவுலிங் கூட 4 ஃபார் 17 ஒரு சிறப்பான பெஸ்ட் பவுலிங் வச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு இவங்க தான் வந்து முக்கியமான பவுலர்ஸா இருக்காங்க இப்போதைக்கு. முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், அகீல் ஹுசேன், நூர் அஹ்மத். ஸோ இவங்க காம்பினேஷன் நல்லபடியா போச்சுன்னா, கண்டிப்பா வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் அட்டாக் பர்ட்டிகுலரா ஒருவேள செகண்ட் பவுலிங் போடுற மாரி இருந்துச்சுன்னா கூட வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி பயன்படுத்துறாங்க? ஸோ ஸ்பின் வந்து பவர் பிளேலே கொண்டு வராங்கன்னா, கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்க தான் செய்யணும். பவர் பிளேல ஒரு 3 விக்கெட்ஸாவது நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 ஆபத் நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப வந்து ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாரி வந்து ராமகிருஷ்ண கோஷ் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கட்டாயமா வந்து அவர பயன்படுத்தணும். வேற வழி இல்ல சிஎஸ்கேக்கு. ஆல்ரெடி வந்து இப்ப லேட் கூட சொல்லிக்கலாம். பட் வந்து சிவம் தூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா, அத விட பெட்டரான பிளேயர் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவ. ஸோ ராமகிருஷ்ண கோஷ் அது பெட்டரான பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து நேத்தன் எல்லிஸ் இன்ஜுரி ஆன பிறகு ரீப்ளேஸ்மென்ட்டா இத்தனைக்கும் அவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல இருந்து கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தல. ஸோ அவர பயன்படுத்தினா கூட நம்மளுக்கு தெரிய வரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரா எப்படி வந்து ஃபார்ம்ல இருப்பார். பட் இட்ஸ் டூ லேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஆ
ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்காரு ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் வந்து இப்ப ஜேமி ஓவர்டன உட்கார வைக்க முடியாது. அதேபோல அக்கீல் ஹுசைன உட்கார வைக்க முடியாது. நூர் அஹ்மத உட்கார வைக்க முடியாது. நூர் அஹ்மத் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சொதப்புனா கூட, அதுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பேக் குடுத்தாரு. இப்போ வந்து ஒரு நான் சொன்ன மாரி ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயரா இருக்காரு. அக்கீல் ஹுசைன் தான் இப்ப ஸ்ட்ரைக் பவுலர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ல ஸ்ட்ரைக் பவுலரா இருக்காரு. ஜேமி ஓவர்டன் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே நல்லா ஆடிட்டு இருக்கறனால வந்து, இப்ப நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எந்த விதத்திலயும் மாத்த முடியாது. டெவால் ப்ரூவிஸ கூட உட்கார வைக்க முடியாது. ஏன்னா, ஜேமி ஓவர்டன உட்கார வச்சுட்டு தான் எடுக்கிற மாரி இருக்கும். பட் இது எந்த விதத்திலயும் அட்வைசபிள் கிடையாது. ஆகாஷ் மத்வால் எடுத்திருக்காங்க ரீப்ளேஸ்மென்ட்டா ஆயுஷ் மாத்திரைக்கு. பட் வந்து இவருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எடுத்தாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா தான் இருக்க போகுது. ஸ்ரேயஸ் கோபால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ல இருக்காரு ஸ்குவாட்ல. பட் அகைன் எங்க எடுப்பாங்க? இவர் வந்து சிவம் தூபே பதிலா எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ராமகிருஷ்ணா கோஷ் வந்து பெட்டரான பிளேயர் இப்போதைக்கு. ஏன்னா, அவரோட ஃபார்ம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சி ட்ரோஃபி சரி, விஜய் ஹசாரே சரி, பெட்டரான ஃபார்ம்ல இருக்கிறனால, அவர் எடுக்கிறதே பெட்டர் தான் ஸ்ரேயஸ் கோபால் பதிலா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஜாக் ஃபோல்க்ஸ் நியூசிலாந்து பிளேயர் இருக்காரு ஆல்ரவுண்டர். ஸோ ஒருவேள வந்து டெவால் ப்ரூயிஸ் உட்கார வைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஆல்ரவுண்டர பயன்படுத்தலாம். பட் இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் வந்து தேவையான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவால் ப்ரூயிஸ் வச்சு கன்டின்யூ பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த சிஎஸ்கேவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ நம்பி வாய்ப்ப குடுப்பாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து இங்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ வந்து நம்ம லைட்டாவும் எடுத்துக்க முடியாது. ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா தான் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு எடுத்தாங்கன்னா 230 ரன்ஸ் மேலேயே அடிச்சு, அதுக்கு பிறகு வந்து பவர் பிளேல பவுலிங் சிஎஸ்கே வந்து இப்படியோ இப்படி 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து சிஎஸ்கே ஒரு எட்ஜ்ல இருக்கிற மாரி தான். இல்லன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ பேட்டிங் ஆட விட்டாங்கன்னா, ஒரு 180 டூ 190 வரைக்கும் ஸ்கோர் ஆட வச்சு, அதுக்கு பிறகு வந்து பேட்டிங்ல சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், சர்ஃப்ராஸ் கான், டெவால் ப்ரூயிஸ் இந்த டாப் 4 ஃபேப் 4 வந்து ஒரு சென்சிபிளான கிரிக்கெட் ஆடி பவர் பிளே நல்லா பயன்படுத்துனாங்கன்னா, மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துடலாம் இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் தான். 2 டீம் வந்து பயங்கரமா இதுக்கு முன்னால வந்து ஒரு நல்ல கான்டெஸ்ட்டா தான் போயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வரலாறுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வின்னிங் பெர்சன்டேஜ்ல இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அகெயின்ஸ்டா பார்க்கும்போது. பட் அது மாத்துவாங்களா சிஎஸ்கே நம்ம இன்னைக்கு மேட்ச்ல பார்த்துடலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துவாங்க. போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்லாம் வந்து நான் திரும்பி வந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு, அனாலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான விஷயங்கள், அடுத்த மேட்ச் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த சில விஷயங்கள் கூட ஷேர் பண்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய பாருங்க. நன்றி.